மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 90ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசேயின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை இதுவரையில் என் கஷ்டத்துல நெருக்கத்துல பாட உபத்திரவங்களிலே இருந்திருக்கலாம். ஆண்டவரிடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய விண்ணப்பம் என்ன என்பதை நாம் இங்கே வாசித்தோம். ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இத்தனை வருஷங்களாக இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஆண்டவரே கஷ்டத்திலே நெருக்கத்திலே இருந்தோம், துன்பத்தை கண்டோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே வருத்தமும் ஆண்டவரே பாரமும் ஆண்டவரே இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமைப்பட்டோம், நாங்கள் துன்பத்தை கண்டோம். ஆனால் கர்த்தர் எங்களை அதற்கு சரியா இது முதல் கொண்டு இனி வரும் வருஷங்களிலே நாட்களிலே கடைசி மூச்சு வரையிலும் எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். அதான் இங்கே நாம் வாசிக்கிறோம், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். ஒருவேளை உங்களுக்கு 35-40 வயது என்று வைத்துக் கொள்வீர்கள், ஆனால் மீதமுள்ள ஆயுள் காலம் எல்லாம் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார். நீங்கள் இந்த விண்ணப்பத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகிற நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தந்து உங்களை நடத்துவார். நிச்சயம் நடக்கும். விசுவாசத்தோட அறிக்கையிட்டு பாருங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் நிச்சயம் இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற இந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே வேலைக்காய் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் துன்பத்தையும் துக்கத்தையும் ஆண்டவரே சிறுமையும் கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியா இனி வருகிற நாட்களிலே நீர் மகிழ்ச்சியாக மாட்டவர் சந்தோஷத்துக்கு நேராய் நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். சாட்சியாய் இருந்து நீர் அப்படி செய்ய போகிறதாய் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.